எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கிளாஸ் 6 இயல் 4 ஸ்டார்ட் பண்ணுறோம். மூதுரை எழுதியவர் யாருன்னா ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் என்னென்ன? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இது எல்லாமே ஔவையார் அறிவுரைகள் கூறும் நூல்களாக தான் அவங்களுக்கு எழுதியிருக்காரு. மூதுரைக்குமே இன்னொரு பேர் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை இப்போ மூத்தோர் கூறும் அறிவுரை தான் மூதுரை. மூதுரையில் மொத்தமாக மூதுரைனா 31. மூதுரை 3 31. மூதுரை 31 பாடல்கள் உள்ளன. ஔவையார் எழுதினது ஆத்திச்சூடி, பாரதியார் எழுதினது புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவர் நெல்லை சுமுத்து. நம்ம இயல் 3ல் பார்த்தோம். 3க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது மூதுரை இப்போ கொடுத்துருக்காங்க. மூதுரை எழுதினவர் ஔவையார். மாசுனா குற்றம், அப்போ குற்றம் இல்லாமல். தேசம்னா நாடு, இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் ஃபுல்லாகவே குட்டி குட்டியான ஒரு செய்கள் தான் இருக்கும். துன்பம் வெல்லும் கல்வி அடுத்தது. இது எழுதினவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். ஏன் மக்கள் கவிஞர் சொல்கிறோன்னா, இவர் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பிவர். எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்தத்துக்கு உண்டான கருத்துக்களை வலியுறுத்தி பல பாடல்கள் எழுதினதுனால இவர் மக்கள் கவிஞர் என்கிறோம். நிறைய திரையிசை பாடல்கள் எழுதியிருக்கார். இந்த முக்கியமான மீனிங்ஸ் மேதைகள், அறிஞர்கள், மூத்தோர் பெரியோர், நெறி, வழி. அவ்வளோதான். இந்த நூல்வழி பாருங்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது தெரியும் உரைநடை. கல்விக்கண் திறந்தவர் காமராசர். இதில் இந்த பேஜ் தான் இம்பார்ட்டன்ட். இவரோட வேறு பெயர்கள் காமராசரின் வேறு சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி யார்? காமராசர். ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இதெல்லாம் இவர் கொடுத்துருக்க சிறப்பு பெயர்கள். கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தி காமராசர், பெருந்தலைவர் காமராசர், ஏழை பங்காளர் காமராசர். இவர் தான் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அப்புறம் சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருனாலும் காமராசர். சீருடை திட்டம். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர். இந்த பேராகிராஃப் முக்கியம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரை யூனிவர்சிட்டிக்கு பேர் என்ன? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அப்புறம் இவருக்கு பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்காரு. எப்போன்னா 1976. 1976 தமிழக அரசால் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இவருக்கு. அப்புறம் இவர் இவரோட சிலை எங்கே இருக்குன்னா சென்னை மெரினா பீச்சில் இருக்குது. சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு சிலை வச்சுருக்காங்க. இப்போ சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையின் உள்நாட்டு விமான நிலையம் யாரோட பெயரில் உள்ளதுன்னா காமராசர். கன்னியாகுமரியில் இவருக்கு மணிமண்டபம் 2/10/2000 கட்டப்பட்டது. 2/10/2000. இது ஈஸி. 2/10/2000. அப்புறம் ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இப்போ கல்வி வளர்ச்சி நாள் எதுன்னு கேட்கலாம். கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். ஜூலை 15ஆம் நாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். இவருக்கு மணிமண்டபம் எங்கே கட்டியிருக்காங்கன்னா கன்னியாகுமரியில். எப்போனா 2/10/2000 சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் தான் வச்சுருக்கிறாங்க. மெரினா கடற்கரையில் இவருக்கு சிலை எங்கே வச்சுருக்காங்கன்னா மெரினா கடற்கரை சென்னை. மணிமண்டபம் எங்கேன்னா கன்னியாகுமரியில் இவருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க.
பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது எப்போன்னா 1976. மதுரை யூனிவர்சிட்டிக்கு வந்து மதுரை காமராசர் யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, மேலே பாருங்கள். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் தான் இவர் வந்து பாராட்ட பெற்ற முதல்வர் வந்து காமராசர். அப்போ இவரை கல்விக்கண் திறந்தவர் என்று யார் பாராட்டினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் மாற்றி கொடுத்துருப்பாங்க. தந்தை பெரியார் தான் இவரை வந்து கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டினவர். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டினவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார். அடுத்த லெசன் பாருங்கள். இதில் 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நூலகம் நோக்கின்னு ஒரு லெசன். இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் வந்து ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம். இது வந்து தரைத்தளத்தோடு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோடு சேர்த்தா 8 அடுக்குகள் உண்டு. தரைத்தளத்தோடு சேர்த்தா மொத்தம் 8 அடுக்கு இருக்குது. இதன் பரப்பளவு 8 ஏக்கர். எல்லாமே 8 தான். பரப்பளவும் 8 ஏக்கர் தான். அடுக்குகளும் 8 அடுக்குகள் தான். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் என்னென்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்தது, அதாவது இந்திய நூலகவியலின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ரா அரங்கநாதன். இவர் தான் வந்து நூலகத்துக்குன்னு சில விதிகளை உருவாக்கியவர். இப்போ நூலகத்துக்கு விதிகளை உருவாக்கியவர்னாலும் ரா அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு படித்தோம். அப்புறம் செகண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கோன்னா இந்திய நூலகவியலின் தந்தை வந்து ரா அரங்கநாதன். எல்லாமே ஆளதான் ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து நூலக விதிகளை உருவாக்கியவர். அப்புறம் இப்போ பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவங்க இருக்காங்கல்ல, கண்ணில் பிரச்சனை உள்ளவங்க, அவங்களுக்கு வந்து தொட்டு பார்த்து படிப்பதற்கு பிரெய்லி நூல்கள்லாம் இங்கே இருக்குதாமா. அப்போ அது கேட்கலாம், அந்த பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் வந்து படிக்கும் நூல்களின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பிரெய்லி நூல்கள். அடுத்தது இங்கே வந்து எக்ஸ்கலேட்டர், நகரும் படிக்கட்டு இருக்குது. அப்புறம் இதில் அந்த 8 அடுக்குகளில் எந்தெந்த அடுக்குகளில் என்னென்ன நூல்கள் சம்மந்தப்பட்ட நூல்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. முதல் தளத்தில் தரைத்தளத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நூலகவியலின் தந்தை அப்படின்னு அரங்கநாதன் பாராட்ட பெற்றனால இப்போ உள்ள சிறந்த நூலகர்களுக்கு வந்து டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. இப்போ கேட்கலாம், இப்போ நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது. டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது. இதோட 4th இயல் முடியுது. ஆனால் வந்து இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள்னு இருக்குது. இன எழுத்துக்களும் முக்கியம்தான். அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.